Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் சிபிசிஐடியை கண்டித்து 8வது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையில் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட பகுதியைச் சேர்ந்த முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் சிபிசிஐடி பொய்யான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளதாகவும், எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிட மக்கள் 8வது நாளாக ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். திறனற்ற திமுக அரசு உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே பழி போட்டு காவல்துறையை வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முரளிராஜா 2 பசங்களை சேர்த்துக்கிட்டு போய் மலத்தை கலந்ததுன்னு சொல்லி மாபெரும் குற்றம். இது பொய்யான அறிக்கை, பொய்யான தகவல். சிபிசிஐடி சொல்றது பூரா பொய். அதே மாதிரி எங்கிற வீடு வாசம் எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு அரசுல அப்ப எல்லாத்துக்குமே அரசுக்கு வேலை கொடுக்கணும். இந்த பாவத்தை செஞ்சுட்டு, இந்த குற்றத்தை செஞ்சுட்டு எங்களுக்கு அப்ப யார் இது குற்றவாளி ஆக்குறா? இந்த அரசு தரப்பில் உள்ள போலீஸாரு சிபிசிஐடி தான் இந்த வேங்கவயல் மக்களை குற்றமாக கருதி எங்களை பார்க்குறாங்க. நாங்கள் தப்பே செய்யலை. தப்பு செய்யல மாதிரி எப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச? அதே மாபெரும் தப்பு இல்லை.